இன்னைக்கு வீடியோல புக் மார்க் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 300 GSM கோல்ட் பிரஸ் பேப்பர். வெறும் 12 ஷீட்ஸ் தான் வருது. இது வந்து நோட்பேட் ஃபார்ம்ல இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. உங்களுக்கு புக் மார்க்ஸ் வந்து லூஸ் ஷீட்ஸ்ல வேணும்னா அதுவுமே 100 rupees தான். பட் ஐ வுட் சஜஸ்ட் நாட் டு பை. இது வந்து கேன்சன் வாட்டர் கலர் பேப்பர்ஸ் 300 GSM கோல்ட் பிரஸ் பேப்பர். இதுல வந்துட்டு உங்களுக்கு 28 ஷீட்ஸ் வருது. இதோட பிரைஸ் வந்து 200 rupees. ஸோ நீங்க கொடுக்குற 100 rupeesக்கு உங்களுக்கு 14 A5 சைஸ் ஷீட் கிடைக்கும். ஒன்னொன்னுத்தையும் நீங்க 3 கட் பண்ணீங்கன்னா கூட நீங்க 100 rupeesக்கு இதுல உங்களுக்கு 42 புக் மார்க்ஸ் ரெடி ஆகும். பட் நீங்க ரெடிமேடா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 12 புக் மார்க் தான் வரும். நான் வந்து 5 பீசஸாக கட் பண்ண போகிறேன். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் வருது. இதை நான் டிவைட் பை 5 பண்ணேன்னா எனக்கு ஒரு டெசிமல் வேல்யூ வருது. 4.2 8.4 அப்படின்னு மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 25 சென்டிமீட்டருக்கு ஒரு டயக்னல் வரைஞ்சிக்கிறேன். அந்த டயக்னலை நான் வந்து 5ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 சென்டிமீட்டரா. அதுக்கப்புறம் நான் வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிட்டு பேப்பர் கட்டரை வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் தென் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.